பழைய ஏற்பாடுல நியாயப்பிரமாணத்தை செய்யணும், கடைபிடிக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் நான் எதுவுமே செய்ய வேணாமா அப்படின்னு கேட்டால் நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறாரு நீ எதுவுமே செய்ய வேணாம். அப்போ என்ன ஆண்டவரை செய்ய? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசு என்னை சுகமாக்குவார், இயேசு என்னை செழிப்பாக்குவார், இயேசு என்னை மேன்மைப்படுத்துவார், இயேசு நான் கேட்டதற்கு மேலே என் வாழ்க்கையில் அவர் பலமாய் கிரியை செய்வார்னு சொல்லி யாரெல்லாம் இயேசுவின் மேலே விசுவாசம் வைக்கிறீங்களோ கர்த்தர் சொல்றாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னுடைய வியாதியின் மத்தியில், உன்னுடைய பலவீனத்தின் மத்தியில், உன்னுடைய நோயின் மத்தியில், முடியாத சூழ்நிலையின் மத்தியில் நீ இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி சொல்லி அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டா போதும். அவருடைய நாமத்தில் எனக்கு சுகம் உண்டுன்னு சொல்லி நீ மனசார விசுவாசிச்சா போதும். விசுவாசிக்கிறவனுக்கு எத்தனை பேர் ஆமென்? எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை, தேவனுடைய ஆரோக்கியத்தை, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை, தேவனுடைய சமாதானத்தை காண்பாய், கண்டே தீருவாய். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதாயா பிரசங்கம். ஆவியானவர் இப்படி பயன்படுத்தணும். சும்மா உள்ள வரும்போது அதை செய்யாத இதை செய்யாத. ஆண்டவர் சொல்வார் நீ முதல்ல எதையும் செய்யாதப்பா, வாய மூடு, கிணத்து வாய மூடு, நீ எதையுமே செய்ய வேணாம், நான் பார்த்துக்கிறேன் வர. அதெல்லாம் சொன்னாக்க அதை செய்யாது அதை செய்யாது. பைபிள் சொல்லுது எவனுடைய முகத்தையும் பார்க்கல இயேசு. யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, எந்த ஜாதி, எந்த கோத்திரம், நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சியா, அதை பண்ணினியா, இதை பண்ணலையா, எதுவுமே இயேசு பார்க்கல. பைபிள் சொல்லுது எருசலேம் நாட்டிலே 4 திசைகள் இருந்தும் 8 திக்கிலும் இருந்து எத்தனை ஜனங்கள் அவரை தேடி ஓடி வந்தாங்களோ, அவரை தொடணும்னு நினைச்சாங்களோ அத்தனை பேரும் தொடும்படி இயேசு தன்னுடைய சரீரத்தை விட்டு கொடுத்தார். போடா, எனக்கு தேவை நீ சுகமா இருக்கணும், நீ ஆரோக்கியமா இருக்கணும், நீ சாக கூடாது. எத்தனை பேர் ஆமென்றீங்க? வியாதியில படுக்க கூடாது. இன்னும் சொல்லவா, பலவீனமா கூட இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அது கூட என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றார் இயேசு. முடியாது, நீ பலவீனமா இருக்கிறத பார்த்து என்னால இருக்க முடியாது. நீ எப்படி தெரியுமா இருக்கணும்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உனக்கு உண்டு, கழுகுக்கு சமானமாய் திரும்ப 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 நீ வாழணும், வாழணும். இல்ல ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல என்கிட்ட உட்காரு, அக்கிரமங்களை எல்லாம் நான் மன்னிப்பேன், மனசார மன்னிப்பேன். அந்த அக்கிரமத்தினால் வந்த நோய்கள் யாவையும் குணமாக்கி கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி ஆரோக்கியத்தாலும் ஐஸ்வர்யத்தாலும் உன்னை திருப்தியாக்குவேன். இதான் இயேசு, இதான் இயேசு. நம்பி பார், நீ அவரை சார்ந்து கொள், நல்லா இருப்ப. அநேகருக்கு கிறிஸ்தவங்களுக்கு இயேசு மேல நம்பிக்கை இல்லை. சொல்லவா, இயேசு உங்களுக்காக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார், உங்களுடைய பாவத்தை சுமந்தார், உங்களுடைய நோய்களையும் சுமந்தார். பைபிள் சொல்லுது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமும் ஆனார். சாபத்தையும் சுமந்தாரு, வியாதியும் சுமந்தாரு, பாவத்தையும் சுமந்தாரு. நீங்களும் நானும் கடைப்பிடிக்க வேண்டிய நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றி முடித்து விட்டார். இப்ப நீங்க அதெல்லாம் நிறைவேற்றணும் அவசியம் இல்லை. ஒன்னே ஒண்ணு, அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த மாதத்துல ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கை கூட போகிறது. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்கள் காரியங்கள் கை கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னா நீங்க எதெல்லாம் கை வைக்கிறீங்களோ அது கை கூடும். நீ செய்வது எல்லாம் வாய்க்கும், நீ தொட்டது எல்லாம் விளங்கும். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் எல்லாம் எல்லாம். பக்கத்துல சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வராதவங்களுக்கு இப்ப சொல்றேன், சமீபத்தில் ஐஸ்வர்யத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆழமான சத்தியங்களை பேசிக்கிட்டு இருக்கோம்.
வெள்ளி பொண்ணு நகை பொண்ணுன்னு பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் உனக்கு கூடும். எத்தனை பேர் ஆமென்? உனக்கு கூடும், தேடி வரும். நீ தேடி அலைஞ்ச காலம் ஒரு நாள் இருக்கலாம், இனி வருகிற நாட்கள்ல உன்னை தேடி வரும். எனக்கு எப்படி தெரியும்? பைபிள் சொல்லுது, நன்மையும் கிருபையும் உன்னை விரட்டி வரும். கைகளை தட்டி விரட்டி வரும். Receive in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகத்தை செல்வ ஜீவனாய் மாற்றுகிற தேவனுடைய கோரேசின் அபிஷேகம் உங்க தலை மேல இறங்குவதாக. சுகமாக்குகிற இயேசுவின் அபிஷேகம் உங்க தலை மேல இறங்குவதாக. ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட நறுமணத்தை போல இறங்கி தாடியில வழியட்டும், பாவங்கள்ல வழியட்டும், நிரம்பி வழியட்டும். இயேசு நாமம், இயேசு